அண்ணா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூர்ல பாட்டு ஒண்ணு பாடினாரு. சோ அந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாட முடியுமா? பாடலாம் ஐயா. சொல்லுங்க, பாடுங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். அரசியல்ல திமுக ஊழல் என்று பார்த்தா 1000 கோடி ஊழல் செய்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டே போட்டேன். ஆனால் சீரியஸா ஆனால் வந்துட்டு நானே எனக்கே வருத்தமா இருக்கு. ஏன்டா டிஎம்கேக்கு ஓட்டு போடல, டிவிகேக்கு ஓட்டு போடல அப்படின்னு கட் பண்ணிருக்கு. லஞ்சம் எல்லாம் வாங்கறதுலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறைஞ்சிருக்குதோ இல்லையோ, இன்றைய கூட்டத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. என்னன்னா லஞ்சம் கேக்குறாங்களா, உங்களுடைய அண்ணன் இருக்கிறேன், தம்பி இருக்கிறேன், விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றது. அது ஒரு மக்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா லஞ்சம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு இதுவை ஏற்படுத்தும். அப்படி ஏற்பட்டா அது ஒரு நல்ல விஷயம். ஊழல் இல்லாத இதை தானே நம்ம வரவேற்போம். எல்லாம் ஊழல் செய்யுங்க, அது எங்களோட இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அது ஒரு விழிப்புணர்வு. இல்ல இது வரைக்கும் வரக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. ஆனா விஜய் என்ன சொல்லிருக்காருல்ல, நான் உங்க அண்ணன் இருக்கேன், என் தம்பி இருக்கேன், நான் யாரும் லஞ்சம் கடை என் பேரை சொல்லுங்க, நான் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுது இல்ல அந்த வார்த்தை, அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப உண்மையாலுமே ஊழல ஒழிக்கப்பட்டதா இந்த ஆட்சியில? இல்ல ஒழிக்கப்பட்டதான்னு வந்த 40 நாள் 50 நாள் எல்லாம் சொல்ல முடியாது. ஒழிக்கணும்ன்றதுக்கு விருப்பப்படுறதே பெரிய விஷயமா இருக்கிறது தானே. அதுவே நாங்க வரவேற்கிறோம். இது திமுக அதிமுக விரும்பலன்னு சொல்றாங்க இந்த ஊழல் ஒழிக்கிறது. அது பற்றி உங்க கருத்து என்ன? இது வேணாலும் ஊழல் இருந்ததுன்றது உண்மைதான். அது ஒழிந்தாலும் எங்களுக்கு நன்மைதான். அதனால நாங்க அந்த கருத்தை வரவேற்கிறோம். ஊழல் இல்லாத தமிழ்நாடு வந்தா இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அதுவும் அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள் டெய்லி ஆர்டிஓ ஆபீஸ் போறான், கலெக்டர் ஆபீஸ் போறான், இங்க இவங்க விவோ பாக்குறான், எங்க போனாலும் ஊழல் இருக்குதுல்ல. அது ஒழிச்சா கொஞ்சம் நல்லது தானே. இப்ப கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு மக்களே சொல்றாங்க. எங்க போனாலும் பணம் வாங்குறது கொஞ்சம் மட்டுப்படுத்த இருக்குதுன்னு. அது தொடர்ந்தா ரொம்ப சந்தோஷம். ஊழியல் எப்படி எல்லாம் வாங்குறாங்க? அது ஊழல் பண்றவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லடா, ஒரு சாதாரண மக்கள் கிட்ட கேக்குறீங்க. சாதாரண மக்கள் கிட்ட தான் கேட்கிறேன். பொதுவா ஊழல் என்பது மிகப்பெரிய இதுவா நடக்கிறது 3 இடம் தான். ஒண்ணு ரிஜிஸ்டர் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவைகள் 2 ஒழிஞ்சாவது பெரிய விஷயம் ஆயிடும். ஆனா நான் அதையெல்லாம் விட நான் இந்த தமிழ்நாட்டை காத்து ஒவ்வொரு தாய்மார்களும் 2500 ரூபாய் போடுவேன் என்று சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் மாதத்துக்கு 1 சிலிண்டர், 6 மாதம் சிலிண்டர் கொடுப்பேன்றாங்க. பட்டதாரிகளுக்கு 25,000 லட்சம் வட்டி இல்லாத கடன் தரன்றாரு. இதெல்லாம் நல்ல செய்வார் என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆக்சுவலி. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன்டா டிவிகேக்கு ஓட்டு போடலை அப்படின்றது. சமீபத்தில் திருச்செந்தூர் கூட போயிருந்தோம். முன்னாடி போயிருந்தப்ப எல்லாத்துக்குமே காசு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பழனி கோயில்ல எல்லாமே சுற்றி வர்றதுக்கு, தரிசனம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ நம்மளா கொடுத்தா கூட அவங்க பயப்படுறாங்க.